அயனிச் சேர்மங்கள். குழந்தைகளே, இப்போது நாம் அயனிச் சேர்மங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். அயனிச் சேர்மங்களின் மூலக்கூறுகள் 2 கூறுகளைக் கொண்டுள்ளன. அவற்றில் ஒன்று கேட்டயான், நேர்மறை அயனி அல்லது கார மூலக்கூறு என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றொன்று ஆணையான், எதிர்மறை அயனி அல்லது அமில மூலக்கூறு என்றும் அழைக்கப்படுகிறது. அயனிச் சேர்மங்கள் என்பது கேட்டயான், நேர்மறை அயனி, கார மூலக்கூறு, ஆணையான், எதிர்மறை அயனி, அமில மூலக்கூறு. கேட்டயான் மற்றும் ஆணையான் ஆகியவை எதிரெதிர் மின்னேற்றங்களைக் கொண்டுள்ளன. அவற்றுக்கிடையே ஒரு ஈர்ப்பு விசை செயல்படுகிறது. இதுவே அயனி பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கேட்டயான் அயனியில் உள்ள நேர்மறை மின்னூட்டத்திற்கும் ஒரு ஆணையான் அயனியில் உள்ள எதிர்மறை மின்னூட்டத்திற்கும் இடையே ஏற்படும் ஈர்ப்பு விசை, அதுவே அயனி பிணைப்பு. எடுத்துக்காட்டு: சோடியம் குளோரைடு, சாதாரண உப்பு. இது ஒரு அயனி பிணைப்பை கொண்டுள்ளது. நீங்கள் நிலை மின்சாரம் பற்றி படித்தபோது இயற்கையில் உள்ள எந்தவொரு பொருளும் சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் இருந்து நடுநிலைக்குச் செல்ல முயல்கின்றது என்று தெரிந்து கொண்டீர்கள். அணுவின் எலக்ட்ரான் அமைப்பை பற்றி அறிந்ததின் மூலம் சார்ஜ் செய்யப்பட்ட அயனி ஏன் ஒரு மின் நடுநிலை அணுவிலிருந்து உருவாகிறது என்பதை விளக்க முடியும். இதை புரிந்து கொள்ள இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு சோடியம் அணுவின் வெளிப்புறக் கூட்டில் ஒரு எலக்ட்ரான் உள்ளது. இந்த எலக்ட்ரானை கொடுப்பதன் மூலம் சோடியம் நேர்மறை அயனியாக கேட்டயான் மாறுகிறது. குளோரின் அதன் வெளிப்புறக் கூட்டில் 7 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. அதன் வெளிப்புறக் கூட்டை முழுமையாக்க குளோரின் 1 எலக்ட்ரானை பெற வேண்டும். இந்த எலக்ட்ரானை சோடியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அதன் அணுக்களின் வெளிப்புறக் கூட்டில் ஆக்டெட்டை 8 எலக்ட்ரான்கள் நிறைவு செய்து குளோரின் எதிர்மறை அயனியாக ஆணையான் மாறுகிறது. நேர்மறை சோடியம் அயனிக்கும் எதிர்மறை குளோரின் அயனிக்கும் இடையே ஏற்படும் மின்னியல் ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒரு அயனி பிணைப்பு உருவாகிறது. இதன் விளைவாக சோடியம் குளோரைடு NaCl உருவாகிறது. சோடியம் மற்றும் குளோரின் ஆகியவை எதிரெதிர் மின்னூட்டம் கொண்ட அயனிகளாக இருப்பதால் ஒன்றாக பிணைந்து சோடியம் குளோரைடை உருவாக்குகின்றன. இது ஒரு மிகவும் நிலையான அயனிச் சேர்மம்.